Next topic is ionization of weak acids. Consider the ionization of weak monobasic acid of HA in water. So ஒரு மோனோ பேசிக் ஆசிடை வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ உங்க மோனோ பேசிக் ஆசிட்னா வந்து என்ன அர்த்தம்னா அதுலேருந்து அந்த ஆசிட்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் அயான் மட்டும் ஸோ இன்னொரு பேஸ் கிட்ட அது வந்து டொனேட் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் மோனோ பேசிக் ஆசிட். ஸோ ஒரு மோனோ பேசிக் ஆசிடை வாட்டர் கூட டிசால்வ் பண்றோம். ஸோ அது என்ன இதுல இருக்க ஒரு புரோட்டான் வந்து வாட்டர் கூட போய் ஜாயின் ஆகி ஸோ வி ஆர் கெட்டிங் தி H3O plus, தட் இஸ் ஹைட்ரோனியம் அயான் வந்து கிடைக்குது. ஸோ அண்ட் தென் வி ஆர் கெட்டிங் தி A minus. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம கேசி வேல்யூ வந்து எழுதுறோம். ஸோ கேசி ஈக்குவல் டு ஸோ எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம் ப்ராடக்ட் டிவைடட் பை தி ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது H3O plus அண்ட் A minus டிவைடட் பை ரியாக்டன்ட் சைடு வந்து HAவும் வாட்டரும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டினாமினேட்டர்ல வந்து எழுதுறோம். So we are writing that reactant and the product only in the square bracket. Square bracketல தான் மென்ஷன் பண்ணணும். So square bracket வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா concentration. So next, in dilute solution, water is present in large excess. So and hence its concentration may be taken as constant K. Constant say K. So அப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர்ல வந்து ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை வந்து நம்ம டைல்யூட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ அப்போ அதோட ஒரு வாட்டரை யூஸ் பண்றோம் அப்படின்னா வாட்டரை யூஸ் பண்ணி அது வந்து டைல்யூட் பண்றோம். டைல்யூட்னா அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மி பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அதுதான் நம்ம வாட்டர் அந்த மாதிரி டைல்யூட் சொல்யூஷன் நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இங்க Kன்னு எடுத்துக்கலாம். So further, H3O plus indicates that hydrogen is hydrated. For simplicity, it may be replaced by H plus. So இது நம்ம இங்க ஈக்குவேஷன்ல இருக்க H3O நம்ம வந்து H plus வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கேசி வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் கேசி ஈக்குவல் டு ஸோ இங்க H3Oக்கு பதிலா இங்க H plus எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் A minus ஸோ HA. ஸோ வாட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால ஸோ அதோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் Kன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றோம் இந்த கே ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்றோம்னா இந்த இடத்துல KA அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் ஸோ KE ஈக்குவல் டு H plus A minus divided by HA. ஸோ நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் KA இஸ் கால்ட் அந்த KA தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிசோசியேஷன். ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஆசிட்னு சொல்றோம். ஸோ இதே KB இருந்ததுன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி பேஸ். ஸோ இதே KAன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் KB இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் ஸோ B plus OH minus divided by BOHன்னு எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்ட்வால்ட் டைல்யூஷன் லா. ஸோ இந்த ஆஸ்ட்வால்ட் டைல்யூஷன் லா எதெல்லாம் ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா KA. So KA dissociation constant of the weak acid. So and then alpha is the degree of dissociation and the concentration. So இந்த மூணு டேர்மையுமே ரிலேட் பண்றது தான் ஆஸ்ட்வால்ட் டைல்யூஷன் லா. ஸோ இதுல வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து என்னன்னு பார்க்குறோம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ ஆல்ஃபாங்கன்னா என்னன்னா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து வாட்டர்ல வந்து டிசோசியேட் பண்ணும்போது ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அதில் டிசோசியேட் ஆயிருக்கு ஸோ அதை பத்தி சொல்றதுதான் வந்து என்னன்னா ஆல்ஃபா. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ்ட்வால் டைல்யூஷன்லாம் மெயினாக பார்த்தோம்னா வீக் ஆசிட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ நம்ம இங்க வந்து என்ன ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம்னா அசிட்டிக் ஆசிட். ஸோ ஃபார்முலா ஃபார் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. ஸோ அது வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது எப்படி ஒரு டிசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா H plus அண்ட் CH3COO மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து KA வேல்யூ எழுதுறோம். ஸோ இங்க ஏன் KAன்னு எழுதுறோம்னா இது வந்து வீக் ஆசிட். ஸோ அதனால தான் KAன்னு எழுதுறோம். ஸோ KA இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ராடக்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது நமக்கு H plus CH3COO மைனஸ். ஸோ டிவைடட் பை ரியாக்டன் சைடு வந்து என்ன இருக்குது CH3COOH. So we need to write the reactant and the product only in the square bracket, that is concentration. So next initial number of moles. So நம்ம இனிஷியலா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல் எடுத்துக்கிறோம் ஸோ 1 mole of CH3COOH வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் CH3COOH. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. ஸோ
நெக்ஸ்ட் வந்து ஈக்லிபிரியத்துல பார்க்குறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியத்துல 1 எடுத்திருக்கோம். ஸோ அதுல ஆல்ஃபா வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. ஸோ ஈக்லிபிரியம்னா வந்து என்னன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். ஸோ அப்போ 1 மோல் எடுத்திருந்தோம். ஸோ அதுல வந்து ஆல்ஃபா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. ஸோ அதை வந்து எப்படி எழுதுறோம் 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ H பிளஸ் வந்து ஆல்ஃபா, CH3CO மைனஸ் வந்து ஆல்ஃபா. ஸோ இது வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இன்டூ சி மல்டிப்ளை பண்றோம். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ சி, ஆல்ஃபா சி இன்டூ ஆல்ஃபா சி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ KA equal to, ஸோ H plus ஓட வேல்யூ வந்து ஆல்ஃபா சி into CH3CO minus ஓட வேல்யூ வந்து ஆல்ஃபா சி divided by CH3CO COH ஓட வேல்யூ வந்து 1 minus ஆல்ஃபா into C. ஸோ அப்ப இந்த ஒரு சி டினாமினேட்டர்ல ஒரு சியும் நியூமரேட்டர்ல ஒரு சியும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கெட்டிங் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், ரிமைனிங் ஒரு சி அப்படியே போட்டுறோம் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. So நம்ம இதுல வந்து என்ன பார்க்கிறோம், we know that weak acid dissociate only to a very small extent. So நம்ம weak acid strong acid நம்ம என்ன சொல்றோம், இதே வந்து strong acidனா வந்து என்ன ஆகும், வாட்டர்ல இப்ப dissociate பண்ணோம்னா கம்ப்ளீட்டா வந்து dissociate ஆயிடும். So weak acid வந்து எப்படி இருக்கும், partially dissociation மட்டும்தான் இருக்கும். So weak acid dissociate only to the very small extent compared to 1. So alpha is very small. So alpha value வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. 1 விட கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த டேர்மை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ டினாமினேட்டர் டேர்மை ஸோ அப்படியே விட்டுடுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், KE ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இன்டூ சி. ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன தேவை அப்படின்னா ஆல்ஃபா தான் தேவை. ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடுறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு KE. ஸோ சி வந்து டினாமினேட்டர் போயிடுச்சு. ஸோ KE டிவைடட் பை சி. ஸோ நமக்கு ஆல்ஃபா தான் தேவை. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த 2 வந்து அந்த சைட் போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KE பை சி. ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு KA வேல்யூ அப்போ வந்து அசிட்டிக் ஆசிடுக்கு பார்த்தோம்னா KA வேல்யூ ஸோ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 4 × 10⁻⁻⁴. ஸோ அதே வந்து 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻²m. ஸோ இன்னொரு கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻⁴m. ஸோ அப்போ 1 × 10⁻²mல ஸோ அதோட ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஸோ நம்ம என்னன்னு பார்த்தோம், KA டிவைடட் பை அதோட கான்சன்ட்ரேஷன் KA டிவைடட் பை சி. ஸோ இப்போ KAங்கிற வேல்யூ வந்து என்னது 4 × 10⁻⁴ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் இங்க என்ன டேர்ம் 10⁻². ஸோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 10⁻², இங்க மேல வந்து 10⁻⁴. ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10⁻². ஸோ அப்போ இது ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தா என்ன ஆகும், இது வந்து 2 ஆயிடும், இது வந்து 10⁻⁻1. ஸோ இப்போ இது வந்து எப்படி இதெல்லாம் 0.2. ஸோ இதே வந்து 10⁻⁻⁴ இருந்தா என்ன, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு KE டிவைடட் பை சி. ஸோ இப்போ KA வேல்யூ வந்து 4 × 10⁻⁻⁴ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் வேல்யூ வந்து 10⁻⁻⁴. ஸோ அதை வந்து கீழே வந்து எழுதிடுறோம். ஸோ அப்போ இந்த 10⁻⁻⁴ நியூமரேட்டர்ல இருக்க 10⁻⁻⁴ கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we are getting value 2. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா ஆல்ஃபா. ஸோ டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் தி ஆல்ஃபா ஆஸ்ட்வால் டைலூஷன் லா. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா ஆஸ்ட்வால் டைலூஷன் லா வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து H பிளஸுக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், H பிளஸுக்கு அதோட வேல்யூ வந்து நம்ம முன்னே கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஸோ இந்த டேபிள்ல வந்து பார்த்தோம்னா H பிளஸுக்கு வந்து என்னது ஆல்ஃபா சி. ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து இதுல இது ஆல்ஃபா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப்
KA by C அது ரெண்டையும் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா H plus ஓட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ H plus equal to alpha C. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA டிவைடட் பை C. ஸோ இன்டு C. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரூட் சி இன்டு ரூட் சி. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ வி ஆர் கெட்டிங் ஸோ ரூட் சி இந்த ஒரு ரூட் சியும் இன்னொரு ரூட் சி கேன்சல் ஆகிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் KA இன்டு சி. ஓகே. ஸோ இதே வந்து KBன்னு கிடைக்கும் போது என்ன ஆகும், இன்ஸ்டெட் ஆஃப் KA வி ஆர் கெட்டிங் தி KB. ஸோ KBங்கிறது வந்து பேஸ் ஃபார் பேஸோட பேஸை ரெப்ரசன்ட் பண்ணது தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் பேஸை ரெப்ரசன்ட் பண்ணது தான் KB. So next one is example 8.4. So the solution of 0.10 m of a weak electrolyte is found to be dissociated to the extent of 1.20 at 25 degree Celsius. So find the dissociation constant of the acid. ஸோ இதில் ஆல்ஃபா வேல்யூ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1.20% கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 100. ஸோ 1.20 டிவைடட் பை 100. ஸோ இந்த 100 வந்து மேலே போச்சுன்னா எப்படி மாறும், 10⁻². ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நெக்ஸ்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஆசிட் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதோட டேர்ம் வந்து என்னது, KA. ஸோ அந்த KA ஓட ஃபார்முலா வந்து K is equal to alpha squared into C. ஸோ இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1.2 into 10⁻². ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால பவர் ஹோல் ஸ்கொயர் 2 இன்டூ சியோட வேல்யூ என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 0.1. ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 0.1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஹோல் ஸ்கொயர் பண்ணா இது எப்படி மாறும், 1.44 இன்டூ 10⁻2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா இன்டூ 10⁻⁻4 இன்டூ. ஸோ 0.1 நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 10⁻⁻1. ஸோ ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, 10⁻⁻4 -1. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம எப்படி எழுதிடுறோம், 10⁻⁻5. ஸோ த ஆன்சர் இஸ் 1.44 into 10⁻⁻5. So next example 8.5. Calculate the pH of 0.1 m CH3COOH solution. Dissociation constant of acetic acid is 1.8 into 10⁻⁻5. So இப்போ pH நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி எழுதணும், pH is equal to minus log of H plus. ஸோ நமக்கு H plus வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ H plus ஓட ஃபார்முலா வந்து என்னது, Ka into C. இப்போ KAங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 1.8 into 10⁻⁻5 இன்டூ கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1. ஸோ இப்போ இது ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1.34 into 10⁻⁻3. ஸோ இந்த -3 வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸோ 3 மைனஸ், ஸோ இந்த 1.34க்கு நம்ம என்ன பண்ண போறோம், லாக் வந்து எடுக்க போறோம். ஸோ லாக் ஆஃப் 1.34. ஸோ இப்போ இந்த லாக் ஆஃப் 1.34ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0. ஸோ அதாவது பாயிண்ட் டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம முன்னாடி லாக் எடுக்கும் லாக் வேல்யூ எழுதும்போது நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும், 0 எழுதணும். ஸோ 0. ஸோ அதோட வேல்யூ வந்து 1271. ஸோ இப்போ 3 மைனஸ் 0.1271 எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 2.8729. So next evaluate yourself. 7th question. So Kb for ammonium hydroxide is 1.8 into 10⁻⁻5. So அதாவது dissociation constant of base. So அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், Kbன்னு சொல்றோம். So அதோட வேல்யூ வந்து 1.8 into 10⁻⁻5. So calculate the percentage of ionization of 0.06 m. So இது வந்து என்னது, concentration. So concentration வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.06. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அயனைஸ் ஆயிருக்குது ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்ன எழுதிக்கலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு கேபி டிவைடட் பை சி. ஸோ கேபியோட வேல்யூ வந்து என்னது, 1.8 into 10⁻⁻5 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ வந்து 0.06. ஸோ அதை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 6 into டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருக்கு, 2 நம்பர் இருக்கிறதுனால ஸோ 10⁻⁻2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1.8 into, ஸோ இந்த டெசிமல் வந்து எடுக்கணுன்றதுக்காக 10ஆல கீழையும் மேலையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், 1.8 18 வந்து மாறும். ஸோ இப்போ 18 டிவைடட் பை 6
ஸோ டிவைட் பண்ணா நமக்கு வந்து 3 கிடைக்குது. ஸோ 3 இன்டூ 10 பவர் மைனஸ் 5. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து 10 பவர் மைனஸ் 1 மைனஸ் 2ல இருக்குது. இது வந்து 10 பவர் 1ல இருக்குது. ஸோ அப்போ வந்து இது எப்படி சேஞ்ச் ஆகும்? 10 பவர் மைனஸ் 1 சேஞ்ச் ஆகும். ஸோ இத வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போனோம்னா, அது வந்து என்ன ஆகும்? பாசிட்டிவா மாறிடுமா? ஸோ 10 பவர் பிளஸ் 1 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குது? இந்த -5யும் இந்த +1 என்ன ஆகும்? -4ஆ மாறிடுது. ஸோ இத வந்து நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்டூ 10 பவர் -4. ஸோ அது அந்த ஸ்கொயர் ரூட் தான் நம்ம 1/2ன்னு எழுதியிருக்கோம் அங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? இங்க 3 இன்டூ 1/2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்? இந்த 4ம் 2 கேன்சல் ஆயிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் -2 வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த டேர்ம்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து லாக் வந்து எடுக்கிறோம். ஸோ லாக் ஆஃப் 3 இன்டூ 3 பவர் 1/2 10 பவர் -2. ஸோ இந்த 1/2 வந்து முன்னாடி வந்துருது. ஸோ 1/2 இன்டூ லாக் ஆஃப் 3 இன்டூ 10 பவர் -2. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? லாக் 3யோட லாக் 3க்கு வந்து நம்ம வேல்யூ வந்து பார்க்குறோம். ஸோ லாக் 3னா வந்து நம்ம எதுக்கு பார்ப்போம்? லாக் 30யோட வேல்யூ பார்ப்போம். ஸோ லாக் 30யோட வேல்யூ வந்து 0.4771 டிவைடட் பை 2 இன்டூ 10 பவர் -2. ஸோ அப்ப இத வந்து டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.2385 இன்டூ 10 பவர் -2. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு நம்பருக்கு லாக் வந்து கண்டுபிடிக்கிறோம்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்டி லாகும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இந்த இந்த வேல்யூ கிடைச்சது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஆன்டி லாக் வந்து பார்க்குறோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 0.2385 இன்டூ 10 பவர் -2. ஸோ ஆன்டி லாக் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 23ல 8ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அண்ட் தென் இந்த 5 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5ங்கிறது அதோட மீன் டிஃபரன்ஸ். ஸோ அத வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இங்க டெசிமலுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருந்தா நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்கறனால நம்ம என்ன இங்க 0 இருக்கறனால நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பாயிண்ட் வந்து ஸோ அதாவது ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 1.732 இன்டூ 10 பவர் -2. ஸோ இந்த 10 பவர் -2 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்ப நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கிடைக்குது? 1.732%.